வணக்கம். இப்போ ரெண்டு எனர்ஜி மீட்டரை வச்சு ஒரு மோட்டரை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது ரெண்டு எனர்ஜி மீட்டருக்கு ரெண்டு கான்டாக்டர் எடுத்திருக்கேன், ரெண்டு டபுள் போல் எம்சிபி, ரெண்டு செலக்ட் சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்றதுக்கு, ஒரு ஓவர்லோடு ரிலே, மோட்டார் சேஃப்டிக்கு. இப்போ வாங்க பவர் ஒயரிங் அண்ட் கண்ட்ரோல் ஒயரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டு எனர்ஜி மீட்டர்ல செப்பரேட் பேஸ் வந்துச்சுன்னா அது செப்பரேட்டா ஒரு டபுள் போல் எம்சிபில கொடுத்துக்குங்க. செப்பரேட்டா வருதுன்னா நம்ம செப்பரேட்டா தான் பவர் ஒயரிங் அண்ட் கண்ட்ரோல் ஒயரிங் பண்ணணும். இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் பவர் ஒயரிங் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எம்சிபில இருந்து ஒரு பேஸ் ஒயர் எடுத்துக்கிறேன். அதை கான்டாக்டருக்கு நான் இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது நியூட்ரல், எம்சிபில இருந்து நான் நியூட்ரல் எடுத்துக்கிறேன். எம்சிபில இருந்து நியூட்ரல் எடுத்துட்டு கான்டாக்டருக்கு நான் இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எனர்ஜி மீட்டருக்கு பவர் இன்புட் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்ததா ரெண்டாவது எனர்ஜி மீட்டருக்கு ஒரு பேஸ் ஒயர் எடுத்துட்டு கான்டாக்டருக்கு நான் இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா எம்சிபில இருந்து ஒரு நியூட்ரல் ஒயர் எடுத்துக்கிறேன். அதை கான்டாக்டருக்கு நான் இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிறேன். எனர்ஜி மீட்டர்ல ரெட் பேஸ், எல்லோ, ப்ளூ இது மாதிரி இந்த செப்பரேட் பேஸ் வரும். அதை செப்பரேட்டா கான்டாக்டருக்கு சப்ளை கொடுத்துக்குங்க. ஏன்னா ஒன்னா கொடுத்தா மீட்டர் டேமேஜ் ஆகும். எனர்ஜி மீட்டர் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால செப்பரேட்டா கொடுத்துக்குங்க. அடுத்து கான்டாக்டர்ல இருந்து ஒரு பேஸ் ஒயர் எடுத்து அவுட் எடுத்துட்டு ஓவர்லோடுக்கு பேஸ் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கான்டாக்டரும் செகண்ட் கான்டாக்டரோடது, ஃபர்ஸ்ட் எனர்ஜி மீட்டர், செகண்ட் எனர்ஜி மீட்டர், இதோட பேஸ் அவுட் பேஸ் எடுத்து கான்டாக்டர்ல இருந்து அவுட் எடுத்துட்டு ஓவர்லோடுக்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது ஒன்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கான்டாக்டரோட பேஸும் ரெண்டாவது கான்டாக்டரோட பேஸும் எடுத்துட்டு ஓவர்லோடுக்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது நியூட்ரல், ஃபர்ஸ்ட் எனர்ஜி மீட்டரோட நியூட்ரலையும் செகண்ட் கான்டாக்டரோட நியூட்ரலையும் ரெண்டு நியூட்ரலையும் ஒன்னா கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஓவர்லோடுல ஒன்னா கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ பவர் ஒயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிருச்சு. அடுத்து கண்ட்ரோல் ஒயரிங் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அடுத்து கண்ட்ரோல் ஒயரிங்க்கு ஃபர்ஸ்ட் எனர்ஜி மீட்டர்ல இருந்து ஒரு பேஸ் ஒயர் எடுத்துக்கிறேன். எம்சிபில இருந்து ஒரு பேஸ் ஒயர் எடுத்துக்கிறேன். அதை நான் செலக்ட் சுவிட்சுக்கு நான் இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு செலக்ட் சுவிட்சோட ஒரு எண்டில் கனெக்ட் பண்ணிக்கிறேன், இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா செலக்ட் சுவிட்சில் இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு செலக்ட் சுவிட்சில் இருந்து ஒரு அவுட் எடுத்து செகண்ட் கான்டாக்டரோட என்சி பாயிண்ட்ல நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன்.
இந்த கான்டாக்டர்ல வந்து NO NC இருக்கும். இப்போ வந்து நான் NCல கனெக்ட் பண்ணிக்கிறேன். NC இன்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா வந்து NC செகண்ட் கான்டாக்டரோட NC அவுட் எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் கான்டாக்டரோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து இன்டர்லாக் பண்றேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எனர்ஜி மீட்டரோட வீட்டில இருந்து ஆன் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் கான்டாக்டர் மட்டும் தான் ஆன் ஆகணும், செகண்ட் வந்து ஆன் ஆகக்கூடாது. அதுக்காக இன்டர்லாக் பண்றேன். இது வந்து இன்டர்லாக் வயரிங். அடுத்ததா வந்து நெக்ஸ்ட் வந்து செகண்ட் எனர்ஜி மீட்டர்ல இருந்து ஒரு பேஸ் வயர் எடுத்துக்கிறேன். MCBல இருந்து ஒரு பேஸ் வயரை அவுட் எடுத்துக்கிறேன். அதை வந்து செகண்ட் செலக்ட் சுவிட்சோட இன்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா வந்து செலக்ட் சுவிட்ச் அவுட், செலக்ட் சுவிட்சில இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் கான்டாக்டருக்கு வந்து நான் NC பாயிண்ட்ல கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் கான்டாக்டரோட NC பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது ஃபர்ஸ்ட் கான்டாக்டரோட NCல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து செகண்ட் கான்டாக்டரோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அடுத்து வந்து நியூட்ரல். இந்த கான்டாக்டருக்கு வந்து இப்போ A1 சப்ளை A1 வந்து கொடுத்தாச்சு. அடுத்து வந்து நியூட்ரலுக்கு வந்து A2, கான்டாக்டருக்கு வந்து A2. கான்டாக்டருக்கு வந்து A2. இதை வந்து MCBல அவுட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. ரெண்டு எனர்ஜி மீட்டர்ல இருந்து நியூட்ரல் தனித்தனியா செப்பரேட்டா வந்துச்சுன்னா நீங்க செப்பரேட்டாவே நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கிங்க, ஒன்னாவே கனெக்ட் பண்ண வேணாம். ரெண்டாவது ஃபர்ஸ்ட் கான்டாக்டருக்கு வந்து நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதை வந்து நான் MCBல கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கான்டாக்டருக்கு வந்து நான் நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கிறேன் MCB. இப்போ வந்து பவர் வயரிங் அண்ட் கண்ட்ரோல் வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து இந்த MCBக்கு வந்து ஒரு லோடு கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் சிங்கிள் பேஸ்ல வந்து ஒரு ஃபேன் கனெக்ட் பண்ணிக்கிறேன் டெஸ்டிங்காக. இதை வந்து ஓவர்லோடோட அவுட்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன், பேஸ் நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி வந்து பேஸ் நியூட்ரல் வந்து இன்புட் கொடுத்தாச்சு. ரெண்டு எனர்ஜி மீட்டரோட பேஸ் நியூட்ரல் வந்து நம்ம இன்புட் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அவுட்ல வந்து ஒரு ஃபேன் கனெக்ட் பண்றோம். அடுத்ததா வந்து ஒரு இண்டிகேஷன் லேம்ப் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எனர்ஜி மீட்டருக்கு வந்து அதை வந்து நான் A1ல கனெக்ட் பண்ணிக்கிறேன், கான்டாக்டரோட A1. நெக்ஸ்ட் இதோட இண்டிகேஷன் நியூட்ரலை வந்து MCBல கனெக்ட் பண்ணிக்கிறேன் டைரக்டா. நெக்ஸ்ட் செகண்ட் எனர்ஜி மீட்டருக்கு வந்து நியூட்ரலை வந்து நான் MCBல கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து கான்டாக்டர் செகண்ட்ல வந்து நான் A1ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பவர் வயரிங் அண்ட் கண்ட்ரோல் வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு.
ஒரு லோடுக்கு வந்து ஒரு ஃபேன் கனெக்ட் பண்ணியாச்சு, இண்டிகேஷன் லேம்ப் எல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வாங்க பவர் கொடுத்து எப்படி ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் பவர் ஆன் பண்ணிக்கிறேன். 2 எனர்ஜி மீட்டரோட பவர் ஆன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வீடு ஆன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் எனர்ஜி மீட்டரை வந்து ஆன் பண்ணுறேன். ஒர்க் ஆகுது. இப்போ வந்து நான் செகண்ட் ஆன் பண்ணுறேன். செகண்ட் எனர்ஜி மீட்டர் வந்து ஆன் ஆகாது. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணா தான் செகண்ட் வந்து ஆன் ஆகும். திரும்பி ஃபர்ஸ்ட் ஆன் பண்றேன். செகண்ட் ஆன் ஆகும்போது ஆன் ஆகாது, ஃபர்ஸ்ட் ஆன் ஆகும்போது ஆன் ஆகும். ஃபர்ஸ்ட்டை வந்து ஆஃப் பண்ணா தான் செகண்ட் ஆன் ஆகும். இது வந்து இன்டர்லாக்கு. ஒன்று ஆன் ஆகும்போது இன்னொன்று ஆன் ஆகாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வயரிங் புரியலைன்னா நான் லிங்க்ல வந்து டிராயிங் கொடுக்குறேன். வேணா டவுன்லோட் பண்ணிக்கிங்க.